نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العليم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون قال نبينا صلى الله عليه وسلم إن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم شر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. எல்லாம் அல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹுவின் அருள் வங்கும் புனித ரமலான் மாதத்தின் ஜும்மா தொழுகைக்காக இங்கே நாம் ஒன்று கூடியிருக்கின்றோம். அந்த வல்ல நாயனின் சாந்தியும் சமாதானமும் நம் உயிரினும் மேலான நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபோ தாபிஈன்கள், இந்த ஏகத்துவ கொள்கையை உலகமெங்கும் எடுத்து சொல்லிய நல்ல அறிஞர்கள் அனைவர் மீதும், குறிப்பாக இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்று பிரார்த்தித்தவனாக அல்லாஹுவின் அருளும் மன்னிப்பும் என்ற தலைப்பில் ஒரு சில முக்கியமான செய்திகளை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இறைவனை பற்றி உண்டான சரியான புரிதல்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த தலைப்பு இங்கே தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இந்த மனித குலத்தை படைக்கும் போதே அதனுடைய பலவீனங்கள், அவனுடைய இயலாமைகள், அவனுடைய ஆசைகள் எல்லாமே இறைவனுக்கு தெரியும். தெரிஞ்சுதான் இப்படி ஒரு இனத்தை அல்லாஹ் படைக்கிறான். பாவங்கள் செய்யாத இறைவனை மட்டுமே வணங்கி கொண்டிருக்கக்கூடிய, துதித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு இனம் இதுக்கு முன்னாடி இருக்கிறது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் படிக்கிறதுக்கு முன்னாடியே இருக்கிறாங்க மலக்குமார்கள். அவங்க அப்படித்தான் கேட்டாங்க, நாங்கள் உன்னை துதித்து கொண்டும் உன்னை போற்றி கொண்டு இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த பூமியில ரத்தம் சிந்தி குழப்பத்தை விளைவிக்கக்கூடிய இந்த மனித குலத்தை நீ ஏன் படைக்க போற அப்படின்னு தான் வானவர்களும் கேட்டாங்க. அப்ப அதுக்கு முன்னாடியே என்ன இருக்கிறாங்க, இறைவனை மட்டுமே பெருமைப்படுத்தி துதித்து கொண்டு திக்ர் செய்து, தஸ்பீஹ் செய்து, சஜதா செய்து, ருக்கு செய்து, அதே நிலையில இறைவனை கண்ணியப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு கூட்டம் இருந்து கொண்டு இருக்கிற நேரத்திலேயே அல்லாஹ் இந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் படைக்க வேண்டிய என்ன நோக்கம் என்றால், சிந்தித்து இறைவனை வணங்கணும், சிந்தித்து இறைவனுக்கு கட்டுப்படணும். ஆச வாசங்கள் இருக்கக்கூடிய நேரத்தில் தவறி விட்டாலும் சறுக்கி விட்டாலும் சுதாரித்து கொண்டு இறைவன் பக்கம் வர வேண்டும். இறைவனை தவிர மன்னிக்கிறது எவனும் இல்லை, மன்னிக்க கூடியவன் எவனும் இல்லை, இறைவன் கண்டிப்பாக நம்மளை மன்னிப்பான் என்று அவனிடத்தில் சரணடைய வேண்டும். இப்படியான ஒரு நோக்கத்தில் தான் அல்லாஹ் மனிதனை படைக்கிறான். இல்லைன்னா மனிதனை படைக்க வேண்டிய தேவையில்லை. இது குர்ஆன்ல வேற ஒரு இடத்துல அல்லாஹ் சொல்லக்கூடிய நேரத்தில் அவர்கள் இனிமேல் பாவமே செய்யவில்லை என்று முடிவெடுத்து விடுவார்களே, ஆனால் இவர்களை அழித்து விட்டு வேற ஒரு சமுதாயத்தை நம்ம கொண்டு வருவோங்கிறான். இனிமேல் யாருமே டோட்டலா பாவமே நாங்க செய்ய மாட்டோம், நாங்கள் அப்படியே மனித தன்மையை விட்டு அப்படியே புனித தன்மைக்கு மாறிட்டோம்னு முடிவு எடுத்துட்டேன்னு வைங்க, அல்லாஹ் டோட்டலா அழிச்சிருவான். டோட்டலாக அழித்து விட்டு வேற ஒரு சமுதாயத்தை அல்லாஹ் கொண்டு வருவான். அவர்கள் பாவம் செய்வார்கள், தன் இறைவனிடத்துல மன்னிப்பு கேட்பார்கள் நல்லா சொல்றான். அப்ப மனிதன் பலவீனமாக படைக்கப்பட்டிருக்கிறான். அவனுடைய ஆசைகள், பாசங்கள், தேவைகள், எத்தனையோ விஷயங்கள் இருக்கு. அவன் அறிந்த நிலையில் சருகுவதும் அறியாத நிலையில் சருகுவதும் இருக்கிறது. ஆனா இப்படி எல்லாம் இருக்கக்கூடிய நேரத்தில் இறைவனை நோக்கி அவன் வருகிறானா, இறைவனை நோக்கி இதனுடைய பாதங்களை நகர்த்துறானா என்பதைத்தான் அல்லாஹ் பார்க்கிறான். தவறு செஞ்சிருவான் மனுஷன், செஞ்சுட்டு நம்மளை நோக்கி வரணும். இப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நீங்க எடுத்துக்கொள்ளுங்க.
மனித குலத்திற்காக முதலாக படைக்கப்பட்டவர்கள் அவங்க ஆதம் அலைஹிஸ்ஸலாம். அவங்க தான் மனித குலத்தின் தந்தை. அவங்களுக்கு இடப்பட்ட கட்டளை ஒரே ஒரு கட்டளை தான், விரும்பியதெல்லாம் செய்து கொள்ளுங்கள், இந்த மரத்தை மட்டும் நெருங்காதீர்கள். இப்ப நமக்கு எத்தனை கட்டளை இடப்பட்டிருக்கிறது? ஏராளமான கட்டளை இடப்பட்டிருக்கிறது. ஏராளமான கட்டளைகள், செய்ய வேண்டிய கட்டளைகளும் ஏராளமாக இருக்கிறது, தடுக்கப்பட்ட கட்டளைகளும் ஏராளமாக இருக்கிறது. ஆனா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஒரே ஒரு கட்டளை தான், இதை மட்டும் செய்யாத அப்படின்னா எல்லாத்தையும் செஞ்சுக்கண்ட அர்த்தம், என்ன வேண்டாலும் செஞ்சுக்கண்ட அர்த்தம். ஆனா அந்த ஒரு கட்டளை அவரால் ஏற்றுக்கொண்டு நடக்க முடிஞ்சதா? சைத்தான் அங்கேயும் உள்ள போந்து என்ன செஞ்சான்? அதுக்கு தான் அப்படி ஒரு எண்ணத்தை எல்லாம் படைச்சு வச்சிருக்கிறான். நம்ம எவ்வளவுதான் நேரான வழியில போயிடணும், சரியா போயிடணும்னு நினைச்சா கூட நம்மளை தட்டி தூக்கிட்டு போறதுக்கு எல்லாம் அப்படி ஒருத்தனை ஏற்பாடு பண்ணியிருக்கான். சைத்தான் என்று சொல்லக்கூடிய பள்ளிவாசலுக்கு வந்துகிட்டு இருப்பான், திடீர்னு ஒரு பைக்ல வந்து நிற்பான், வாடா மாப்பிள்ள அப்படிமா போயிடுவான். பள்ளிவாசலும் போச்சு, தொழுகையும் போச்சு. கடைசியில் எங்க போய் நிற்பான? சாராய கடையில் நிற்பான். எல்லாம் நசமா போச்சு. பாக்குறோமா இல்லையா? பள்ளிவாசலுக்கு போறதுக்கு வீட்டை விட்டு ஒளி செஞ்சுட்டு ஏறி உள்ள வந்தவன் இடையில சைத்தான் வந்து பைக்கில் ஏற்றிட்டு போயிருது. பாக்குறோமா இல்லையா? அப்ப வந்து இப்படி ஒரு படைப்பை எல்லாம் படைச்சு வச்சிருக்கான். நம்ம நல்லவனாக போயிடுவோம், நல்லவனா இருந்துருவோம் என்று நினைக்கக்கூடிய நேரத்தில் கூட நம்மளை தட்டி திசை திருப்பி கொண்டு போகக்கூடிய, நம்மளை வந்து பாவத்தின் பக்கம் விழ வைக்கக்கூடிய, நரகத்திற்கு அழைத்து செல்லக்கூடிய ஒரு கூட்டத்தையும் எல்லாம் படைச்சிருக்கிறான். அவங்க எப்படான்னு காத்துக்கிட்டு இருக்கிறாங்க, எப்படா சிக்குவான் சீரழிச்சிருவான் அப்படின்னு சைத்தான் ஒரு கூட்டம் இருக்கிறது. நம்ம என்னது எப்படா சொர்க்கத்துக்குள்ள போகணும்னு நம்ம ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கிறோம். பெரிய போராட்டத்துக்கு மத்தியில தான் இந்த உலகம் இயங்கி கொண்டிருக்கிறது. இப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களே எடுத்துக்கிறேங்க, அவங்களுக்கு இடப்பட்ட கட்டளை ஒரே ஒரு கட்டளை தான், இந்த மரத்தை மட்டும் நெருங்காதீர்கள் என்று. அதுக்கு இடையில சைத்தான் உள்ள போந்து ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஆசை வார்த்தையை காட்டி, எதற்காக தெரியுமா அல்லாஹ் இந்த கட்டளை ஏற்றிருக்கிறான், நீ மலக்கா மாறிடுவ அல்லது சொர்க்கத்திலே நிலையா தங்கிடுவ என்பதற்காகத்தான் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறான், அவர்களுக்கு ஆசை வார்த்தையை காட்டுறான். அவர்களுக்கு என்ன செய்யற, இந்த மாதிரி எல்லாம் செஞ்ச உடனே அவர் என்ன செய்யறாரு, மனிதன் அப்படித்தான் படைக்கப்பட்டான், யதார்த்தம் என்ன என்பதை எல்லாம் அங்க காட்டுறான். அப்பொழுது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறைவன் அவர்கிட்ட கட்டளையை மறந்து விட்டார்கள் என்று அல்லாஹ் சொல்றான். நசிய மறந்து விட்டார், மறந்துட்டு போய் மரத்தை புசிக்கிறார். புசிச்சா அவருடைய வெக்கத்தனம் வெளியாகுது, அல்லாஹ் சொர்க்கத்தை விட்டு வெளியாகிறான் என்கிற செய்தியை நம்ம பார்க்கிறோம். அப்ப ஒரு கட்டளையவே அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஆனால் அவர்களை அல்லாஹ் மன்னித்து பொருந்தி கொண்டான் என்றால் என்ன காரணம்? மன்னிப்பு கேட்டார்கள். அவர்கள் தான் முதல்ல இருக்கிறாங்க. எப்படி மன்னிப்பு கேட்கணும் கூட தெரியாத நேரத்தில் கூட இப்படித்தான் மன்னிப்பு கேட்கணும் என்று சொல்லி அல்லாஹ் என்ன செய்யறான், இதை கேளுங்க அப்படின்னு சொல்றான். அந்த இறைவன் புறத்திலிருந்து வழங்கப்பட்ட அந்த மன்னிப்பின் வாசகம் கூட அல்லாஹ் அருள் செய்யக்கூடியவன், அல்லாஹ் மன்னிக்க கூடியவன் என்பதை சேர்த்து எல்லாம் சொல்றான். ரப்பனா லலம்னா அன்ஃபுஸனா வ இல்லம் தக்ஃபிர் லனா வ தர்ஹம்னா லனகூனன்ன மினல் ஹாசிரீன். யா அல்லாஹ், எங்களுக்கு நாங்களே அநியாயம் செய்து கொண்டோம், எங்களை நீ மன்னிக்கவில்லை என்றால், மன்னித்து எங்களுக்கு நீ அருள் புரியவில்லை என்றால் நாங்க நஷ்டம் அடைஞ்சிருவோம். அப்ப அல்லாஹ் மன்னிக்க கூடியவனாகவும் அருள் புரியக்கூடியவனாக இருக்கிறான். இப்ப மன்னிக்கிறது ஒரு வகை இருக்கிறது, அருள் புரிகிறது ரெண்டு இருக்கா இல்லையா? இது ரெண்டு ஒண்ணு கிடையாது. இப்ப வந்து ஒருத்தன் ஒரு தவறு செஞ்சுட்டான், அவன் வந்து பெரிய பாவமே செஞ்சுட்டான், ஒரு கம்பெனியில துரோகம் பண்ணிட்டான், களவான்டான், திருட்டான், ஒரு துரோகம் பண்ணிட்டான்னு வைங்க. அவன் வந்து மன்னிப்பு கேட்கறான், மன்னிப்பு கேட்டான், சரி மன்னிச்சு கேட்பான் போப்பா அப்படின்றா அது ஒண்ணு. மன்னிச்சுட்டு இருந்தா ஒரு 10 லட்சம் ரூபாய் கையில வச்சுக்க அப்படிங்கிறது ஒண்ணு. மன்னிக்கிறது ஒண்ணு, அருள் செய்வது ஒண்ணு. அப்படி பொதுவா ஒருத்தன் தன் குடும்பத்திற்கோ தனக்கோ ஒருத்தன் துரோகம் பாவம் செய்து விட்டு மன்னிப்பு கேட்கக்கூடிய நேரத்தில் மன்னிக்கிறதே பெரிய விஷயம். ஏண்டா உனக்கு எல்லாத்தையும் தந்திருக்கிற, உனக்கு எல்லா சம்பளம் தாரேன், அது தாரேன், இது தாரேன், உனக்கு தேவையின்றா கஷ்டம்டா, உன் குடும்பத்துக்கு தேவையில்லை எல்லா உதவியும் நான் செய்யறேன், உன் பிள்ளைகளை படிக்க வைக்க எல்லாம் ஏன் கல்லாவுலயே கையை வச்சுட்டா அப்படின்னு சொல்லி மன்னிக்க மாட்டேன் என்று சொல்வது ஒன்று இருக்கிறது. அல்லது பெருந்தன்மையாக மன்னிக்கிறது ஒன்று இருக்கிறது. மன்னிச்சதுக்கு அப்புறம் வந்து அவர் 10 லட்சம் ரூபாய் வச்சு கொண்டு போய் நல்லபடியாக முதவி இதுக்கு தானே திருடின, திருந்திட்ட போ அப்படின்னு சொல்லி கொடுக்கிறது ஒன்று இருக்கிறது. இறைவன் தன்னுடைய கேரக்டரா எப்படி ஆக்குறான் அப்படின்னா மன்னிக்கிறது மட்டும் இல்லை, அருள் செய்வதும். இறைவனை நோக்கி நாம நகரக்கூடிய நேரத்தில், நம்மளுடைய தவறுகளுக்கு வருந்தி இறைவனை நோக்கி நம்ம சரணடையக்கூடிய நேரத்தில் மன்னிப்பதோடு மட்டும் இல்லாமல் அருள் செய்யக்கூடியவனாகவும் இருக்கிறான். மன்னித்து அருள் புரியக்கூடியவன். மன்னிக்கவும் பட்டுவிடும், அதற்கப்புறம் விசாலமாக வழங்கப்படும், மறுமையில மன்னிக்கப்பட்டு சொர்க்கத்திற்கு அனுப்பப்படும். மன்னிச்சிடம் போன்னு சொல்லிட்டு எங்கேயும் எல்லாம் அனுப்பிட மாட்டான். உனக்கு சொர்க்கம் இருக்கிறது என்ற அளவுக்கு என்ன செய்யுது இருக்கிறத நம்ம என்ன செய்யறோம் பார்க்கிறோம். அது மாதிரி அல்லாஹ் நம்மளுடைய இந்த உள்ளங்கள் இஸ்லாத்தை ஏற்றதுக்கு அப்புறம் நம்மளுடைய உள்ளங்கள் தடம் புரண்டு விடாம இருப்பதற்காக ஒரு துஆவை சொல்லித்தாரான். ரப்பனா என்னது குலூபனா பஅத இது ஹதைத்தனா வஹபுலனா
மின்லதுன்க ரஹ்மா இன்னக அன்தல் வஹாப். எல்லாம் நீ தான் அருள் செய்யக்கூடியவனாக இருக்கிற, வாரி வழங்கக்கூடியவனாக இருக்கிற. எங்களுக்கு நேர்வழி காட்டியதற்கு அப்புறம் எங்கள் உள்ளங்களை நீ தடம்புரள செய்து விடாது, எங்களுக்கு அருள் செய்யி, வாரி வழங்கக்கூடிய வள்ளலாக இருக்கிறாய் என்று சொல்லி இப்படித்தான் அல்லாஹ் குர்ஆன்ல பல்வேறு இடங்கள்ல மன்னிப்புங்கிற எங்க எல்லாம் தொடர்ச்சியாக வருதோ அங்க அருள்ங்கிற வார்த்தையும் சேர்த்து வரும். கஃபூருர் ரஹீம் அப்படித்தான் அதிகமான இடங்கள்ல வரும். அல்லாஹ் மன்னிக்க கூடியவனாகவும் அருள் புரியக்கூடியவனாகவும் இருக்கிறான் அப்படிங்கறத நம்ம என்ன செய்யறோம், பார்க்கிறோம். அதே மாதிரி நீங்க மன்னிப்பை பொறுத்தளவுக்கு நம்ம விளங்கி கொள்ளக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, மனிதன் என்ற நாம் நம்மளை அறியாமல் பாவங்கிறது தொடர்ந்து கொண்டே இருக்கும். தெரிஞ்சு செய்யற பாவம்னு ஒண்ணு இருக்குது, தெரியாம செய்து கொண்டிருக்க பாவம்னு ஏராளமான ஒரு பட்டியல் இருக்குது. இதெல்லாம் எப்ப உங்களுக்கு தெரியும் அப்படின்ட்டா, படுக்க போகக்கூடிய நேரத்தில் நீங்க என்ன செய்யுங்க, காலையில விழிச்சதுல இருந்து நம்ம என்னென்ன செஞ்சோம் அப்படின்ட்டு ஒரு லிஸ்ட் எடுங்க, மனக்கண்ணால ஓட்டுங்க. பள்ளிவாசலுக்கு போனது எத்தனை தடவை, நல்ல விஷயங்களை பேசுனது எத்தனை தடவை, நல்ல காரியங்கள் செய்தது எத்தனை தடவை, நன்மையை ஏவி தீமையை தடுத்தது எத்தனை தடவை, இப்படிங்கிற ஒரு குர்ஆனை ஓதியது எத்தனை தடவை, தர்மம் செஞ்சது எத்தனை தடவை லிஸ்ட் எடுங்க. அதெல்லாம் 5 விரலுக்கு அடங்கிடும். 5 விரல்ல என்ன செஞ்சிடறேன், இது செஞ்ச நன்மைகள் அடங்கிடும். அது போக யாருக்கு நம்ம துரோகம் பண்ணியிருக்கிறோம், யாருக்கு நம்ம கேடு செஞ்சிருக்கிறோம், யாருக்கு நம்ம கெடுதல் செஞ்சிருக்கிறோம், யார் இடத்துல பொய் பேசி இருக்கிறோம், யாரை திட்டி இருக்கிறோம், எவன் குடும்பத்தை குலைச்சி இருக்கிறோம், எவனுக்கு எதிராக அவதூறு பேசி இருக்கிறோம், எவனுக்கு எதிராக சீண்டி இருக்கிறோம், எவனுக்கு எதிராக கஞ்சாட காட்டி இருக்கிறோம், எவனுக்கு எதிராக கல் எடுத்து வீசி இருக்கிறோம், இப்படின்னு நீங்க லிஸ்ட் போட்டிட்டு, ஆனால் கம்ப்யூட்டர் லேப்டாப்ல என்ன செய்யாது, ஸ்பேஸ் பத்தாது, வருஷம் பத்தாது, இடம் பத்தாத அளவுக்கு அப்படியெல்லாம் போகக்கூடிய அளவுக்கு இருக்கிறது. அப்ப நம்மள அறியாமல் நிறைய பாவங்கள் இருக்கிறது. தெரிஞ்சு செய்யக்கூடிய பாவங்களும் பகிரங்கமாக தெரியக்கூடிய பாவங்களும் ஒரு பக்கம் இருக்கிறது. சில பாவங்கள் நம்ம பாவம் என்ற உணராத வகையில் போய்கிட்டே இருக்கும். இந்த மாதிரியான பாவங்கள்லாம் நிறைய இருக்கிறது. இந்த பாவங்களுக்கெல்லாம் பரிகாரமாக அல்லாஹ் இந்த ரமலானை ஆக்கி வச்சிருக்கிறான். நம்ம அறிந்து செய்யக்கூடிய பாவத்துக்கு மன்னிப்பு கேட்டு ஒருத்தன் விபச்சாரம் பண்ணிட்டான், தப்புன்னு உரணத்துக்கு அப்புறம் என்ன செய்வான், அல்லாஹ் நான் அந்த மாதிரி தெரியாம செஞ்சுட்டேன், அல்லாஹ் என்ன மன்னிச்சிடலான்னு திருந்திடுவான். ஒரு திருடிட்டான், திருடுறது தப்புன்னு தான் தெரியும், திருடுறதும் செய்வான். அவன் இறைவன் மேல உள்ள அச்சம் வரக்கூடிய நேரத்தில் சரணடைஞ்சிருவான். இறைவன் இடத்துல என்ன செஞ்சிருவான், சரணடைஞ்சு எல்லாம் மன்னிச்சுக்கல்ல, தெரியாம திருடிட்டல்ல என்று ஒப்படைக்க, எவன் திருடுறானோ ஒப்படைக்கவனு இருக்கான். இப்படி பெரும் பாவங்களாக இருந்தால் மன்னிப்பு கேட்டு சரணடையக்கூடியது நமக்கு தெரியும். நம்மளை அறியாமலே செய்து கொண்டிருக்கக்கூடிய பாவங்கள் அதுதான் நிறைய, அது நமக்கு தெரியாது. அன்னைக்கு உட்கார்ந்து யோசிச்சா தான் தெரியுமே ஒழிய, பகை என்ன சாப்பிட்டு சகருக்கு என்ன சாப்பிட்டோம் இப்ப தெரியாது நிறைய பேத்துக்கு. சகருக்கு நம்ம என்ன சாப்பிட்டோம் அப்படிங்கிறது என்ன செய்யாது, தெரியாமல் இருக்கும் பொழுது போன 1 மணி நேரத்துக்கு முன்னாடி என்ன செஞ்சோம், 2 மணி நேரத்துக்கு முன்னாடி என்ன செஞ்சோம், நேற்று என்ன செஞ்சோம், கடந்த வருடம் என்ன செஞ்சோம்ங்கிறது நமக்கு தெரியுமா, தெரியாது. ஆனா லிஸ்ட் அதுதான் பெருசா இருக்கு. அப்ப இந்த மாதிரியான பாவத்திற்கு பரிகாரமாக அல்லாஹ் இந்த ரமலானை ஆக்கி வச்சிருக்கான். நன்மையோடு சேர்த்து ஈமான் நம்மளிடத்துல, அதாவது ஈமானோடு நம்ம நன்மையை எதிர்பார்த்து நம்ம செய்யக்கூடிய நேரத்தில் நமக்கு அல்லாஹ்வின் புறத்திலிருந்து மன்னிப்பு கிடைக்கிறது, மன்னிக்க கூடியவனாக இருக்கிறான் என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல்வேறு செய்திகளை சொல்றாங்க. மன்சாம ரமலானன் வ ஈமானன் வஹ்திசாபன் உஃபிர லஹு மா தகத்தம மின் தன்பிஹி. யார் ரமலானில் நோன்பு நோற்றவராக நன்மையை எதிர்பார்த்து ஈமானோட யார் நோன்பு பிடிக்கிறார்களோ அவர்கள் முன் செய்த பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. மன்சாம ரமலானன் வ ஈமானன் வஹ்திசாபன் உஃபிர லஹு மா தகத்தம மின் தன்பிஹி. ஈமானோடு நன்மையை எதிர்பார்த்து யார் ரமலானில் நோன்பு நோக்கிறார்களோ அவர்களுடைய முன் செய்த பாவங்கள் மன்னிக்கப்படும். இது எந்த பாவம், சிறிய பாவங்கள், நம்மளை அறியாமல் ஏற்பட்ட சிறு சிறு பாவங்கள் எல்லாம் அல்லாஹ் என்ன செஞ்சிருவான், எல்லாத்தையும் கிளியர் பண்ணி விட்டுருவான். எரேஸ் போடுறமா இல்லையா, டிலீட் பண்றமா இல்லையா, பாவம் ஒண்ணா தொட்டு என்னது நமக்கு தேவையால தொட்டு டப்புன்னு தூக்கி விட்டுறமா இல்லையா, அந்த மாதிரி இதுக்கு முன்னாடி நடந்த சின்ன சின்ன விஷயங்கள்லாம் எல்லாம் என்ன செய்வான், சரி இப்படி இம்புட்டு கிடக்குது எல்லாத்தையும் தட்டி விடு அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் எல்லாம் தட்டி தூக்கிடுவான். அது நம்ம லிஸ்ட்ல வராது, ஸ்கிரீன்ல என்ன செய்யாது, ஓடி வராது. நாளைக்கு பதிவு புத்தகம் கொடுக்கக்கூடிய நேரத்தில் அப்ப வரும் எல்லாம் ஞாபகத்துக்கு, அது செஞ்சமே, இது செஞ்சமே, அங்க போனமே, இங்க போனமே, சின்ன சின்னதா எல்லாம் கேட்கிறானே இன்னும் எம்பூட்டு இருக்கு அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடிய நேரத்தில் அது எல்லாமே நம்ம பதிவேட்டில் இருக்கவே இருக்காது, பதிவேட்டில் நமக்கு தெரியாது. அப்படி அளவுக்கு என்ன செஞ்சிருவான், அல்லாஹ் ஆக்கி விட்டுருவான். அதற்கு இந்த ரமலான அல்லாஹ் காரணமாக ஆக்குறான். யார் ரமலான்ல ஈமானோடு நன்மை எதிர்பார்த்து நோன்பு பிடித்தீர்களே ஆனால் உங்களுடைய பாவங்கள், முன் சென்ற பாவங்கள், முன் செய்த பாவங்கள் மன்னிக்கப்படும். ஏன்னா நோன்பை பொறுத்தளவுக்கு இறை அச்சத்தினுடைய உச்சம் என்பது நோன்பு தான். மற்றது எல்லாத்திலையுமே அதிகமாக முகஸ்துதி இருக்குது, எல்லா வணக்கங்கள்லையுமே.
தொழுகையா இருந்தாலும் சரி, ஹஜ்ஜுக்கு சொல்ல வேண்டியதே இல்லை. ஹாஜின்னு நம்மளை சொல்லணுங்கிறதுக்காக என்னது, அவன் அதுக்குன்னு செய்யக்கூடிய விளம்பரங்களும், அதுக்குன்னு செய்யக்கூடிய அந்த பெருமைகளும், அதுக்குன்னு செய்யக்கூடிய விருந்துகளும் முடுக்கில் தெரியாதவனை கூட சொல்லிட்டு போயிடுவான். அவனை சாப்பாடு கூப்பிட்டுருவான். ஏன், நாளைக்கு நம்ம வந்தோம்னா அவனை நம்மளுக்கு தெரிஞ்சு ஹாஜின்னு சொல்லணும் அப்படிங்கிறதுக்கு அவ்வளவு ஏற்பாடுகள் செய்யப்படுறதா இல்லையா? அப்ப ஊர் விளம்பரத்துக்காக நிறைய விஷயங்கள். இப்ப பள்ளிவாசலுக்கு தொழுக வர்றது கூட அல்லாஹ்வுக்காக தொழுகிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனாலும் சிலர் என்னது, முகஸ்துதியை விரும்பக்கூடியவர்களாக இருந்தால் அவங்களுக்கு என்ன செய்யும், பிறருக்கு காட்ட வேண்டும் என்பதற்காக தொழுவார்கள் என்பது காட்டி கொடுத்துரும். ஆனா அந்த நோன்பை பொறுத்தளவுக்கு முழுக்க முழுக்க அவனுக்கும் அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் தெரியும், வேற யாருக்குமே தெரியாது. அப்ப இறை எச்சம் என்பது நோன்புல என்ன செய்யும், அழகா வெளிப்படும். யாருக்கு? இறைவனுக்கு. நமக்கு தெரியாது. இப்போ நோம்பா இருக்கிறான் இல்லையாண்டு எத்தனையோ பேர் நோம்பு இல்லாம இருப்பான், சாவ கிடக்கிற மாதிரி மூஞ்சி தொங்க போட்டுக்கு இருப்பாங்க. பார்த்தோம்னா என்ன 10 நாளைக்கு சாப்பிடாத மாதிரி தெரியும். நல்ல வயிறு முட்டை சாப்பிட்டு வந்திருப்பாங்க, நம்மளை கண்டுபிடிக்க முடியாது. சாப்பிட்டுட்டு வந்தாங்களா சாப்பிடாம இருக்கிறாங்க யாருக்கும் தெரியாது. தண்ணியை குடிச்சிட்டு வந்தானா குடிக்காம வந்தாலும் யாருக்கும் தெரியாது. அப்ப நோன்பு என்பது எந்த விதமான ஒரு முகஸ்துதியும் கலக்காமல் இறைவனுக்காக பர்ஃபெக்டா செய்யக்கூடியவர்கள் அப்படித்தான். வீண் தம்பட்டமாக வெளியில சொல்றவங்க சில பேர் இருக்கிறாங்க. நீல நோம்பா பிடிச்சிருக்க, நல்லா நோம்பு பிடிச்சிருக்கேன், நான் 50 வருஷமா நோம்பு விடல, 10 வருஷமா நோம்பு விடாம பிடிச்சிருக்கிறேன். அதை ஆர்வம் மூட்டுறதுக்காக சொல்றது வேற இருக்கு, சில பேர் பெருமை அடிக்கிறதுக்காக சொல்றது. இப்படி சொல்லி பாராக்கிறவங்க தான் இருக்கிறாங்களே வெளியே, ஒரு மனிதனுடைய ஒரு அமலை கொண்டு அவன் அதுல முகஸ்துதி காட்ட முடியுமாட காட்ட முடியாது. அப்ப இந்த மாதிரியான ஒரு முழுக்க முழுக்க செய்யக்கூடிய ஒரு வணக்கமாக இந்த நோன்பு இருக்கிறது. இந்த நோன்புக்கு அல்லாஹ் தரக்கூடிய கூலியாக என்ன இருக்கிறது, அதற்கு மன்னிப்பு இருக்கிறது, அல்லாஹ்வுடைய மன்னிப்பு இருக்கிறது என்று சொல்றாங்க. அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, மன் காம ரமலானன் வ ஈமானன் வ இஹ்திஸாபன் குஃபிர லஹு மா தகத்தம மின் தன்பிஹி. யார் ரமலான் இரவுகளில் நின்று வணங்குகிறார்களோ, ஈமானோடு நன்மை எதிர்பார்த்து யார் நின்று வணங்குகிறார்களோ அவர்கள் முன் செய்த பாவங்கள் மன்னிக்கப்படும். அப்ப நமக்கு இறைவன் அந்த மாதத்தை மன்னிப்பிற்குரிய ஒரு மாதமாக, சொர்க்கம் செல்வதற்கு இலகுவான ஒரு மாதமாக அல்லாஹ் ஆக்குறான். அல்லாஹ்வுடைய அருள் பொழியக்கூடிய ஒரு மாதமாக இருக்கிறது. அப்ப மன்னிப்பு நம்மளுக்கு கிடைக்க வேண்டும் என்றால் உல தூய்மையோடு நம்ம என்ன செய்யணும், அமல் செய்ய வேண்டும். இரவுல நின்று வணங்குறது ஏனதானா என்று பொடுபோக்கா இல்லாம அல்லது ஏதோ காட்டணும் என்பதற்காக இல்லாமல் நம்மளுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும், இறைவனுடைய அருளை நம்ம பெற வேண்டும் என்ற நோக்கத்தில் நம்ம வணங்கணுமே. ஆனால் நிச்சயமாக அல்லாஹ் என்ன செய்வான், மறுமையில நம்மளுடைய லிஸ்டுகள்ல உள்ள பாவம் எல்லாம் போயிடும். கடந்த வருடம் உங்களுக்கு ரமலான்ல அந்த பாவங்கள்லாம் மன்னிக்கப்பட்டு விட்டால் இந்த வருடம் ரமலான்ல உங்களுக்கு ஒரு வருஷம் அறியாமல் செய்த பாவங்கள் லிஸ்ட்ல இருந்தாலும் அதுவும் தூக்கப்பட்டுரும். முழுக்க முழுக்க பாவங்கள் அற்றவர்களாக, பாவங்கள் இல்லாதவர்களாக இறைவனை சந்திக்கக்கூடிய நேரத்தில் அதுதான் நம்ம வெற்றி அடைவதற்கு உண்டான வழி. அது மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க லைலத்துல் கத்ர் இரவை பத்தி சொல்லக்கூடிய நேரத்தில் அதுல 2 விஷயங்கள் சொல்லி தராங்க. அதுல கேட்கக்கூடிய பிரார்த்தனையும் அந்த லைலத்துல் கத்ருடைய வணக்கமும் ரெண்டுமே மன்னிப்புக்குரியதுதான். லைலத்துல் கத்ருடைய வணக்கமும் சரி, அதனுடைய பிரார்த்தனையும் சரி, ரெண்டுமே பிரதானம் என்பது மன்னிப்புக்குரியது என்று சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன் காம லைலத்துல் கத்ரி வ ஈமானன் வ இஹ்திஸாபன் குஃபிர லஹு மா தகத்தம மின் தன்பிஹி. யார் லைலத்துல் கத்ர் இரவுல நின்று வணங்குகிறார்களோ, ஈமானோடு நன்மை எதிர்பார்த்து யார் நின்று வணங்குகிறார்களோ அவர்கள் முன் செய்த பாவங்கள் மன்னிக்கப்படுங்கிறாங்க. அப்ப கடைசி 10 நாள்ல இருக்கக்கூடிய அந்த இரவுகளை ஹயாத்தாக்குவதன் மூலமாக அதுல நன்மைகள் அதிகமாக பெறுவதற்கு உண்டான வழியும் இருக்கிறது, அல்லாஹ்வுடைய மன்னிப்பு கிடைப்பதற்கு உண்டான ஒரு வாய்ப்பும் இருக்கிறது என்று சொல்லி கடைசி மொத்த நின்று வணங்குறதுக்கு சிறப்பு இருக்கிறது, கடைசி 10க்கு என்று தனி சிறப்பும் இருக்கிறது. அப்ப இந்த மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, அந்த இரவுல நீங்க லைலத்துல் கத்ர் இரவு என்று இதுதான் என்று நீங்கள் அறிந்து கொண்டால் அப்ப என்ன செய்யணும்னு சொல்லக்கூடிய நேரத்தில் ரசூல் அப்ப ஒரு துஆவை சொல்லி கொடுக்குறாங்க. அதாவது கடைசி 10 நாள்ல ஒற்றைப்படை இரவுல எந்த இரவும் நமக்கு தெரியாது, இருந்தால் நம்மளுக்கா ஒரு கெஸ்ஸிங் ஆகுது. 23 இன்னைக்கு ஒரு மாதிரியா இருக்கிறத, இன்னைக்கு எல்லாம் சூப்பரா இருக்கு, ஒருவேளை இன்னைக்கு தான் இருக்குமோ அப்படின்னு அவர்களுக்கு டோட்டலாக்கி விட்டுறக்கூடாது. ஏன்னா அந்த மாதிரி நிறைய அந்த கேட்கக்கூடிய விஷயமே அப்படித்தான். இதுதான் லைலத்துல் கத்ர் இரவு என்று நாங்கள் அறிந்து கொண்டால் என்ன செய்யறது அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப ஒவ்வொருத்தருக்கும் அதனுடைய கிளைமேட்டுகள் சில ரசூலுல்லாஹ் சொன்ன முன்னறிவிப்புகளும் இருக்கிறது. அப்படி இப்படி லேசா ஒரு மாதிரியா மேகமூட்டம், வெயில் குறைஞ்சிருக்கு, இப்படி சொல்றாங்க. அதெல்லாம் அப்படித்தான் நடக்குதா இல்லையா என்றால் ஒருத்தன் தன்னால உணர்றான், இப்படி இப்படி இருக்குது, இந்த மாதிரி என்ன செஞ்சுக்கலாம், இந்த இரவா தான் ஒரு வேளை இருக்கு, இதுதான் 21வது இரவா இருக்குது அல்லது இதுதான் 23வது இரவா இருக்குது, இதுக்கு வாய்ப்பு இருக்கிறது என்று ஒருத்தன் அவனாக விரும்புவானேயானால் அவன் அல்லாஹ்விடத்தில் அதிகமா பாவ மன்னிப்பு கேட்கட்டும். அல்லாஹும்ம இன்னக அஃபுவன் துஹிப்புல் அஃப்வ ஃபஃபு அன்னி. எல்லாம் மன்னிக்க கூடியவனே, மன்னிப்பை விரும்பக்கூடியவனே, என்னுடைய பாவத்தை மன்னிச்சர் அல்லாஹ், இதை கேளுங்கிறான். அப்ப அல்லாஹ்வுடைய மன்னிப்பு என்பது பிரதானம். மனிதன் என்பவன் பலவீனமானவன், தவறுக்கு அப்பாற்பட்டவன் இல்ல, தவறு செய்யக்கூடியவனாகத்தான் படைக்கவும் பட்டிருக்கிறான்.
ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிலிருந்து மனிதன் அழியக்கூடிய, உலகம் அழியக்கூடிய கால வரைக்கும் உள்ள மனிதர்கள் எந்த ஒரு மனிதனும் நான் பாவத்திற்கு அப்பாற்பட்டவன் என்று கிடையாது என்று ரசூலுல்லாஹ் தெளிவா சொல்றான். ஆதமுடைய மக்கள்ல எல்லாரும் பகலிலும் இரவிலும் தவறு செய்கிறார்கள். தவறு செய்யக்கூடியவனாக மனிதன் இருக்கக்கூடிய நேரத்தில் அதற்கு நம்ம இறைவனிடத்தில் சரணடையக்கூடியது ஒன்று இருக்கிறது, அல்லது வணக்க வழிபாடுகளின் மூலமாக அல்லாஹ்வுடைய மன்னிப்பையும் அருளையும் பெற வேண்டியது ஒன்று இருக்கிறது. அப்ப இந்த மாதம் என்பது அல்லாஹ்வுடைய வணக்க வழிபாடுகளில் ஈடுபட்டு நம்ம மன்னிப்பை பெறுவதற்கு உண்டான வழிவகைகள் இருக்கிறது என்பது என்ன செய்யணும், விளங்கி கொண்ட வேணும். அல்லாஹ் நம்மளை மன்னித்து விட்டானையான சொர்க்கம் தான். மன்னிப்பு என்பது சொர்க்கம் தானே, மன்னித்து பாவம் இல்லை, அதுக்கப்புறம் அல்லாஹ் அருள் புரிஞ்சிருவான், அருள் புரிஞ்சுதே சொர்க்கம் தான். அப்ப இறைவனுடைய மன்னிப்பை பெறுவதற்கு உண்டான வாய்ப்பாக அந்த ரமலானை நம்ம பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அனைவரும் அல்லாஹ்வுடைய அருளையும் மன்னிப்பையும் பெறக்கூடியவர்களாக ஆகுவோம் என்று கூறி என்னுடைய இந்த உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹிர் தவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.